பாக்கியஸ்தானத்தில் வருது. 9ஆம் பாவம். 9ஆம் பாவத்தில் இந்த இணைவு பொதுவாக வந்து பாருங்க, சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபன் யாரு? குரு பகவான். குரு பகவானுக்கு சுக்கிரன் நட்பா பகையா? பகை கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் லார்ட் ஆஃப் 3 and 8, அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 8ஆம் பாவம் துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா குருவுக்கு நட்பு கிரகம். இவன் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் 2 and 9, அதாவது 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். செவ்வாய் தான் அதிபன். பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில். ஆக இந்த பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனின் செவ்வாய் இணைவு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது? இந்த காலகட்டத்தில் மற்ற பிளானட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சாதகமாக இருக்காங்களா அப்படின்னா, மற்ற பிளானட்ரி பொசிஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 12ஆம் பாவத்தில் ராகு, மோட்ச விரய ஸ்தானத்தில் ராகு. டிசம்பர் 5க்கு மேலே குருனோட பார்வை ஒரு மேலே இருக்குது. பொதுவாக 12 ராகு லாவிஷாக வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணுவாங்க, எக்ஸ்பென்ஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் தோணும். ஆனால் டிசம்பர் 5க்கு மேலே குருனோட பார்வை இருக்கிறதுனால செலவு பண்ணும்போது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி யோசிச்சு தான் செலவு பண்ணுவாங்க. அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது ஸ்தானத்தில் சனி, ஜென்மத்தில் சனி, டிசம்பர் 5 வரைக்கும் குருனோட பார்வை இருக்குது. ஸோ ஜென்ம சனி பிரீத்தி அடைஞ்சிருப்பார். டிசம்பர் 5க்கு மேலே குருனோட பார்வை கிடையாது. அப்போ ஜென்ம சனி என்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்துவார் அப்படின்னா, இந்த சுக்கிரனும் செவ்வாயும் கன்ஜங்ஷன் என்னென்ன மாதிரி இம்பேக்டை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. வணக்கம், நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பிருகு மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை பற்றி தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னங்க பிருகு மங்கள யோகம் அப்படின்னா, பிருகு அப்படின்னா சுக்கிரனை குறிக்கக்கூடியதுங்க. மங்களன் அப்படின்ற வார்த்தை செவ்வாயை குறிக்கக்கூடியது. ஆக சுக்கிரனும் செவ்வாயும் இணைகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 26ஆம் தேதி டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் விருச்சிகத்தில் இணைகிறாங்க. இது வந்து பாருங்க, இந்த இணைவு எந்த ராசிக்கு கேந்திரத்தில் இருக்கோ, அதாவது 1, 4, 7, 10 இந்த ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிருகுமங்கள யோகம் அப்படின்றது கவர் ஆகுது. சரிங்க, இந்த பிருகுமங்கள யோகத்தில் என்னென்ன மாதிரிங்க நற்பலன்கள் வரும் அப்படின்னா, ஒரு அபரிவிதமான ஒரு அதிர்ஷ்டம், வசதி, திடீர் தனப்பிராப்தி, ஒரு பெரும் நிதி உதவி யார் மூலியமாகவும், இது வந்து சொந்த மூலியமாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக இருக்கலாம், ஏதோ ஒரு லக் அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் பர்சனாலிட்டி அப்படின்றது நம்மளுக்கு வரும். இந்த டைனமிக் பர்சனாலிட்டி அப்படின்ற ஆஸ்பெக்டில் வந்து பாருங்கள், நம்மளோட அதீத புத்திசாலித்தனம், திறமை, ஆளுமை, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்னால நம்ம நிறைய வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம் வசம் ஈர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அப்படின்னு செய்வோம். உதாரணத்துக்கு ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா, அந்த வீடு சாதாரண வீடாக இல்லாமல் பிரம்மாண்டமாக 4 பேர் வந்து பார்க்கும்போது, அடப்பா என்னப்பா வீடு இது, இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு லாவிஷாக வந்து பார்த்திங்கன்னா வீடு அப்படின்றத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், இல்லை வாங்குவோம் அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த பிருகுமங்கள யோகம் உங்கள் ராசிக்கு வருதா வரலையா? இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகிறார் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மீனராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு விருச்சிகத்தில் என்ன பாவத்தில் வருது அப்படின்னா, பாக்கியஸ்தானத்தில் வருது. 9ஆம் பாவம். 9ஆம் பாவத்தில் இந்த இணைவு பொதுவாக வந்து பாருங்கள், சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபன் யார்? குரு பகவான். குரு பகவானுக்கு சுக்கிரன் நட்பா பகையா? பகை கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் லார்ட் ஆஃப் 3 and 8, அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 8ஆம் பாவம் துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா குருவுக்கு நட்பு கிரகம். இவன் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் 2 and 9, அதாவது 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். செவ்வாய் தான் அதிபன். பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில். ஆக இந்த பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனின் செவ்வாய் இணைவு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படின்றது அதிகரிக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், நிறைய பேர் வந்து பாருங்கள் புனித யாத்திரை அப்படின்னு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. புனித யாத்திரை கோயிலுக்கு போகிறது, இல்லை இந்த பத்ரிநாத், கேதார்நாத், காசி, கயா இந்த மாதிரி போகிறது, இந்த மாதிரிலாம் வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு தந்தை கூட ஒரு சுமூகமான உறவு அப்படின்றது போயிட்டே இருக்கும், தந்தையினோட சப்போர்ட் அப்படின்றது கிடச்சிட்டே இருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு ஒரு ஹிண்ட்ரன்ஸ் வரும். யாரால அப்படின்னா, அப்பாவுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு ஹிண்ட்ரன்ஸ், ஒரு பிரச்சனை ஒரு பெண்ணால் வரும். அப்பானோட லைஃப்பில் ஒரு லேடி வருவாங்க. அந்த லேடி அப்படின்றது அது அஃபேராக இருக்கலாம், இல்லைன்னா அவரோட பிஏவாக இருக்கலாம்,
இல்லைன்னா அவரோட மென்டாராக இருக்கலாம், இல்லை அவரோட வெல்விஷராக இருக்கலாம், இல்லை சம்மந்தமே இல்லாமல் எதிர் வீட்டுக்கார பொம்பளையாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்கார பொம்பளையாக இருக்கலாம், தெரியாது. ஆக மொத்தம் உங்கள் அப்பானோட வாழ்க்கையில் ஒரு பொம்பளை அப்படின்றது வருவாங்க. அந்த பொம்பளையினால் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஒரு உறவில் ஒரு லைட்டாக ஒரு விரிசல், ஒரு கேப் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய மீனராசி அன்பர்களுக்கு லவ் வரும். இளம் வயசு மீனராசி அன்பர்களாக இருந்தால் லவ் வரும். ஓகேங்களா? மத்தியம வயசாக இருந்தாலும் லவ் வரும். கொஞ்சம் ஒரு 50+ இருந்தாலும் லவ் வரும். அது லவ் அப்படின்னு அதுக்கு பேர் லவ்வா அப்படின்னா அது வந்து அன்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த லவ் அப்படின்றது வந்து பாருங்கள், பொதுவாக இந்த லவ் மட்டும் எந்த வயசில் வந்தாலும் சொல் பேச்சு கேட்காது. அது 16 வயசில் வந்தாலும் சரி, 36 வயசில் வந்தாலும் சரி, 46 வயசில் வந்தாலும் பொதுவாக வந்து பாருங்கள், அவங்களுக்கு அவங்க லவ் தான் வந்து பிரதானமாக தெரியும் அப்படின்னு சொல்லலாம். சமுதாயத்தில் நம்ம அசிங்கப்படுறோம், அவமானப்படுறோம், இதெல்லாம் பெருசாக யோசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்த ஒரு இம்பேக்ட் நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதை மேல் கொண்டு போகிறதும், இல்லை சமுதாயத்தில் நம்ம அசிங்கப்படுவோம் அப்படின்னு ஒதுங்கிடுறோம், இதெல்லாம் வந்து உங்களோட சொந்த ஒரு விஷயம், உங்களோட ஒரு தனிப்பட்ட முடிவு. பட் இந்த இம்பேக்ட் ஏற்படும் அப்படின்றது உண்மை. சரி, இந்த காலகட்டத்தில் மற்ற பிளானட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சாதகமாக இருக்காங்களா அப்படின்னா, மற்ற பிளானட்ரி பொசிஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 12ஆம் பாவத்தில் ராகு, மோட்ச விரய ஸ்தானத்தில் ராகு. டிசம்பர் 5க்கு மேலே குருனோட பார்வை ஒரு மேலே இருக்குது. பொதுவாக 12 ராகு லாவிஷாக வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணுவாங்க, எக்ஸ்பென்ஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் தோணும். ஆனால் டிசம்பர் 5க்கு மேலே குருனோட பார்வை இருக்கிறதுனால செலவு பண்ணும்போது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி யோசித்து தான் செலவு பண்ணுவாங்க. அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது செய்ய மாட்டாங்க. சுயஸ்தானத்தில் சனி, ஜென்மத்தில் சனி, டிசம்பர் 5 வரைக்கும் குருனோட பார்வை இருக்குது. ஸோ ஜென்ம சனி பிரீத்தி அடைஞ்சிருப்பார். டிசம்பர் 5க்கு மேலே குருனோட பார்வை கிடையாது. அப்போ ஜென்ம சனி என்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்துவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விட்டேத்தியான ஃபீலிங், ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ்ஸு. என்னடா இது வாழ்க்கை. மீனம் பொதுவாக எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க, கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கக்கூடியவங்க. எதிர்நீச்சல் போட்டு 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 தண்ணியே வற்றி போச்சியா, வாழ்க்கையே வெறுத்து போச்சியா, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி மந்த நிலை அப்படின்றது வரும். மனதளவுலையும் சரி, உடல் அளவுலையும் சரி, ஒரு மந்த நிலை அப்படின்றது வரும். நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், நம்ம ஜென்மத்தில் உட்காந்துட்டு இருக்க சனி பகவான் தான் இந்த மாதிரி இம்பேக்டை நம்மளுக்கு ஏற்படுத்துகிறா. ஆக நம்மளுக்கு அந்த மந்த நிலை இல்லாமல் நம்ம எப்பயுமே ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக ஓடிட்டு ஓடி 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 வேலை செய்வோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இந்த காலகட்டத்திலையும் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு செய்கிறீங்க அப்படின்னா பெருசாக நெகட்டிவ் கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி டிசம்பர் 5 வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது மீனராசி அன்பர்கள் நிறைய பேர் குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணுறீங்க அப்படின்னா 1-2 அட்டம்ஸ் ஒரே அட்டம்ப்டில் சக்ஸஸ் ஆகும் சொல்ல முடியாது. 2-3 அட்டம் செய்கிற மாதிரி இருக்கும். செய்யும்போது கொஞ்சம் சக்ஸஸ் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். டிசம்பர் 5க்கு மேலே சுககுரு குரு பகவான் 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். இந்த சுக தாயார் ஸ்தானத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்க குரு பகவான் என்ன பண்ணுவார், நம்மளோட கம்ஃபர்ட்டை கண்டிப்பாக அதிகப்படுத்துவார். அம்மாக்கும் நமக்குமான உறவு அப்படின்றது நல்ல உறவு அப்படின்றதுலாம் இருக்கும். ஆனால் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது பொதுவாக இந்த சுகஸ்தானத்தில் இருக்க குரு இந்த மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்துவார். நிறைய பேர் வீடு வாங்குவீங்க, நிறைய பேர் கார் வாங்குவீங்க, இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது நடக்கும். அம்மா ரீதியாக மன சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கம்ஃபர்ட்டுக்காக நம்ம ஒரு விஷயம் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 7 லட்ச ரூபாய் நீங்கள் பட்ஜெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அங்கே போய் காரை பார்க்கும்போது 7 லட்ச ரூபாய் கார் நம்மளுக்கு பிடிக்காது, 20 லட்ச ரூபாய் கார் நம்ம வாங்குவோம். நம்மளோட கம்ஃபர்ட்டுக்காக கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணி நம்மளுக்கு திருப்பி ரீபேமெண்ட் ஷெட்யூல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கெப்பாபிலிட்டி இருக்குது அப்படின்னா அதை பெருசாக நம்ம யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை. இல்லைங்க, எங்கள் குடும்பத்தில் நான் மட்டும்தான் சம்பாதிக்கிறேன், ரீபேமெண்ட் ஆசைப்பட்டு வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அனலைஸ் பண்ணி வாங்குங்க. ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி அம்மானோட சப்போர்ட் இருக்கும். பியாண்ட் தட் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துச்சு, வைத்தியெல்லாம் பண்ண அம்மா நல்லா இருந்தாங்க. அப்போ கரெக்டாக வந்து பாருங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணாங்க, மாத்திரை சாப்பிட்டாங்க. இப்போ எனக்கு தான் உடம்பு நல்லா இருக்கேன், நான் என்னத்துக்கு மாத்திரை சாப்பிடணும், இதுக்கு டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா திருப்பி அவங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் லைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிள். குரு ஆக மொத்தம் உங்களுக்கு கம்ஃபர்ட்டை கொடுக்க தான் போகிறான், கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் கேது. பெருசாக எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரலாம். முக்கியமாக வந்து பாருங்கள் இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வரலாம். சுய ஜாதகத்தில் தசை நல்லா இருக்குது அப்படின்னா பெரிய லெவலில் இல்லை, லைட்டாக வந்து சம் சார்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வரலாம். சுய ஜாதகத்தில் தசை நல்லா இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி வந்து பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகள் வரலாம். ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஆக இந்த சுக்கிரனும் செவ்வாயும் கன்ஜங்ஷன் என்னென்ன மாதிரி இம்பேக்டை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த காலகட்டத்தில்
சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் நான் சொன்னது உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன். சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு, அதுக்கான பொதுவான பலன். இது பாருங்கள், உங்கள் சுய ஜாதகத்தில் தசநாதன் சூப்பராக இருக்காரு அப்படின்னா 10% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். தசநாதன் ஒரு ஆவரேஜாக இருக்காரு, இல்லை ஃபேவராக இல்லை, 3ஆம் பாவத்து தசை நடக்குது, 6ஆம் பாவம், அதே மாதிரி 8ஆம் பாவம், 12ஆம் பாவத்து தசை நடக்குது, 12ஆம் பாவத்து காரகனோட தசை நடக்குது அப்படின்னும் போது 50% இம்பேக்ட் அப்படின்றது இருக்கும். இல்லைங்க, எங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ஒரு யோகம் எங்களுக்கு இருக்கா, எந்த அளவுக்கு எங்களுக்கு இம்பேக்ட் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்கள் லைஃப்பில் பாருங்கள், சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும். திருமணம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், குழந்தை பிறக்குமா அப்படின்றது நாங்கள் யோசிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2வது திருமணத்துக்கு பார்க்குறோம், இது வரைக்கும் திருமணமே நடக்கலைங்க. இப்படி பல கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.